எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ இதை கொஸ்டினை நல்லா கேர்ஃபுல்லாக படிக்கணும், அப்போ தான் நமக்கு புரியணும். ஏ மேன், ஒரு மனுஷன், ஏ மேன் இஸ் அப்பாயிண்டட் இன் எ ஜாப் வித் எ மந்த்லி சேலரி ஆஃப் செர்டைன் அமௌண்ட். ஒரு மேன் வந்து ஒரு ஜாபுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சிங் ஜாபுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் அண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் அதாவது ஒரு சேலரியில் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு வருஷம் கழித்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட். ஸோ இப்போது 1000 இன்க்ரிமெண்ட் போட்டாங்கன்னா எனக்கு அடுத்த வருஷத்துலேருந்து என் மந்த்லி சேலரி வந்து 16,000 ஆகிடும், 16,000 ஆகிடும். ஸோ மந்த்லி நான் 16,000 வாங்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா என் சேலரி 3,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படி இருக்கும்போது இஃப் ஹிஸ் சேலரி வாஸ் 19,800, அவனுடைய சேலரி 19,800 இருக்குது பர் மந்த்துக்கு அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் ஆஃப்டர் 3 இயர். 3 வருஷம் கழித்து அவங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,800 இருக்குது. 800 வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழித்து ஒரு மாதம் கழித்து தான் நமக்கு சேலரி போடுவாங்க. இப்போ நான் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறேன்னா ஒரு மாதம் கழித்து தான் எனக்கு சேலரி கொடுப்பாங்க. அப்போது 3 வருஷம் ஒரு மாதம் கழிச்சதுக்கப்புறம் எனக்கு 19,800 இருக்குது. ஓகேவா, சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு 23,400 பர் மந்த்து அட் த எண்ட் ஆஃப் த 4th மந்த்து ஆஃப்டர் 9 இயர். ஸோ 9 இயர் கழித்து 23,400 பர் மந்த் இருக்குது அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் த 9 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு மாதம் கழிச்ச உடனே அவருக்கு சேலரி வருது. எவ்வளோ? 23,400 வருது ஆஃப் சர்வீஸ். ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி. ஸ்டார்டிங்கில் அவங்க எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பாங்க, ஸ்டார்டிங்கில் அவருடைய சேலரி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் தான் அவங்களோட சேலரி என்ன அண்டு அவங்களோட இன்க்ரிமெண்ட் வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது. இதை வந்து யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் போடு. நமக்கு மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு தெரியும், இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது நமக்கு இதில் 2 விஷயம் தெரியாமல் இருக்குது பாருங்கள். ஒரு மேன் வந்து வேலையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேன் வேலையில் இருக்கான். அவங்க கேட்குறது என்னது? அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி. ஸ்டார்டிங் சேலரி எனக்கு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்னு வச்சுப்போம். ஸ்டார்டிங் சேலரி எனக்கு தெரியாது, ஸோ அதனால் இதானே எனக்கு வேணும், அதனால் இதை எக்ஸ்னு வச்சுப்போம். இது ஸ்டார்டிங் சேலரி. அடுத்தது ஆனுவல் இன்கம் எனக்கு தெரியுமா? அதுவும் தெரியல, எல்லாமே டோட்டலாக தான் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுக்கல. அதை ஒய்ன்னு வச்சுப்போம். ஒய் வந்து ஆனுவல் இன்கம்னு வச்சுப்போம். இது ஆனுவல் இன்கம் இல்லை, சாரி, ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஆனுவல் இன்கம் இல்லை, ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ரைட்டா? இப்போது இதுதான் இங்கே இருக்குது. ரைட்? ஸோ இப்போது எ மேன் இஸ் அப்பாயிண்டட் இன் எ ஜாப் வித் அன் மந்த்லி சேலரி of certain amount and a fixed amount of annual increment if his salary was 19,800 per month at the end of the first month. இதில் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னுடைய சேலரி 15,000 அப்படின்னா எவ்வளோ, இன்னும் 10 வருஷம் கழித்து போனாலும் 15,000 ரூபாய் தான். ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் மட்டும் ஆகிட்டுருக்கு. அப்போ எது எனக்கு சேஞ்ச் ஆகுது? இந்த இன்க்ரிமெண்ட், ஆனுவல் இன்க்ரிமெண்ட் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போது இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை போடுவோம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் இஃப் ஹிஸ் சேலரி வாஸ் 19,800 பர் மந்த் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு 3 இயர். ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் அவனுடைய சேலரி ஒன்று தான், அதனால் எக்ஸ்னு வச்சுப்போம். ஆனால் அவனோட இன்க்ரிமெண்ட் வந்து 3 வருஷம்னா 3 வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட்டு அதிகமாக இருக்குது. அப்போ 3 × Y இருக்குமா? இது எல்லாம் சேர்த்தது, இந்த அவனுடைய சேலரியும் இந்த 3 வருஷம் இன்க்ரிமெண்ட் 3 × Y இன்க்ரிமெண்ட்டும் சேர்ந்தது தான் 19,800. புரிஞ்சுதா? இப்படி தான் அந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், 23,400 பர் மந்த் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப்டர் 9 இயர். 9 வருஷம் கழிச்சும் அவனுடைய சேலரி ஒன்றுன்னு தான் சொல்லியிருக்காங்க, சேலரி இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ சேலரி எக்ஸு தான் ப்ளஸ்ஸு. ஆனால் இன்க்ரிமெண்ட் இப்போ என்ன ஆயிருக்கும்? 9 வருஷம் ஆயிருக்கு. அப்போது இன்க்ரிமெண்ட் வந்து 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 9 × Y இருக்கும். அப்படி இது 2 தான், சேலரியும் இந்த இன்க்ரிமெண்ட்டும் சேர்த்தா எவ்வளோ வருது? 23,400 வருது.
23,400 வருது. இப்போ இதுக்கு நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சா, எக்ஸ்னா ஸ்டார்டிங் சேலரி, ஒய்னா ஆனுவல் இன்க்ரிமெண்ட், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி இருந்துச்சு, எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதை நமக்கு இந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவோம், இதை நம்ம மேட்ரிக்ஸாக எழுதுவோம். தட் இஸ் இதை ஏன்னு வச்சுட்டா, அடுத்தது எக்ஸ்ன்னு வச்சுட்டா ஈக்குவல் டு பி இன்வர்ஸ்ன்னு எழுதுவோம் இன்வர்ஸ் மெத்தடில். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இல்லை பின்னு எழுதுவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது இந்தாண்ட போச்சுன்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி அப்படின்னு எழுதுவோம். இது நமக்கு இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஓகே, இப்போது இதே மாதிரி ஏ மேட்ரிக்ஸாக இது நம்ம எழுதணும்னா இது என்ன ஆகும், இந்த இடத்துல 1ன்னு இருக்குது, இது இந்தாண்ட 3ன்னு இருக்குது, இது 1ன்னு இருக்குது, இது 9ன்னு இருக்குது. நமக்கு என்னென்ன டைம் எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் இங்கே எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்னவா மாறுது, 19,800, இங்கே 23,400 இப்படியா ஆயிருக்கு. ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம ஈஸியாக இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே பாருங்கள், இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதுலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், நடுவில் மைனஸ் சிம்பிள் ஃபார்முலாக்கு போட்டுக்கோங்க. ஸோ அப்போது 1 × 9 9, 1 × 3 3 தான், நடுவில் ஃபார்முலா மைனஸ் 9 - 3. ஓகேவா, ஸோ இப்போ 9 - 3 என்ன வரும், 6 வருமா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 789 6 வரும். இது வந்து என்ன இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட்னு எழுதிடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா. இப்போது நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதுக்கு கண்டுபிடிக்கலாம். adjoint of A எப்படி கண்டுபிடிக்கலாம், that is adjoint of A that is equal to, இதுக்கு ஒரு நான் சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல நான் எழுதுறேன் பாருங்க. இப்போ A B C D அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு adjoint of A கண்டுபிடிக்கணும்னா இந்த D இந்த D எங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க, இந்த A எங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க, D இங்கே A போட்டுருங்க. இந்த இந்த சிக்கும் பிக்கும் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறங்க, -C -Dன்னு போட்டணும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட், நம்ம லேட்டாக போட வேணாம், ஈஸியாக போட்டுடலாம். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 1 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம், இந்த 9 இங்கே எடுத்துகிட்டு போய்டுவோம், இந்த 1 இங்கே எடுத்துகிட்டு வந்துடும், இந்த 9 எடுத்துகிட்டு போதும். ஸோ இப்போ 9 இங்கே வந்துடும். இது ரெண்டுக்கும் சைனை சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ -1 இந்த இடத்துல -3ன்னு கிடைக்கும். இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நம்ம டப்புன்னு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாமா. So that is A inverse that is equal to 1 divided by determinant of A into adjoint of A. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, that is A inverse that is equal to 1 divided by determinant of A என்னது 6 into adjoint of A என்னது 1, sorry இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க. இந்த 9 இங்கே எடுத்துகிட்டு போகிறோம், இந்த 1 இங்கே எடுத்துகிட்டு வரும். இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க, கொஞ்சம் மறக்காமல். இந்த பாருங்க, ஏனா இந்த டி எங்கே எடுத்துகிட்டு வரும், இந்த ஏவை இங்கே எடுத்துகிட்டு வரும். அப்போ டி இங்கே போச்சுன்னா இங்கே 9 வந்துடும், இந்த 1 இங்கே வந்துடும், ரைட்டா. ஸோ அடுத்தது சைனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், -1 -3. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கே 9 -3 -1 1. ஸோ இதுதான் வந்து ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ. இதுதான் வந்து ஏ இன்வர்ஸோடைய வேல்யூ. இதை நம்ம இங்கே போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பின்னு போட போகிறோம். ஏ இன்வர்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 1 divided by 6 into 9 -3 and -1 அடுத்தது 1. இதை நம்ம போட்டாச்சு. இன்ட்டு பியோட வேல்யூ ப்ராப்ளத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது 19800. இது வந்து 23,400. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 6 into இதோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணோம், இதிலிருந்து இந்த ரோ வச்சுட்டு இது ஒரு காலமாக இருக்குது, இப்போது இந்த காலமாக மல்டிப்ளை பண்ணோம்,
ரைட்டா? இந்த ரோ வச்சுட்டு இந்த காலமாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 9 இன்ட்டு இந்த 19,800 போட்டிங்கன்னா 9 × 9 1,78,200 வரும். 1,70,000. அடுத்தது -3 இன்ட்டு 23,400 போட்டிங்கன்னா மைனஸில் தான் ஆன்சர் வரும். 3 3 12 அண்டு தட் இஸ் 70200 கிடைக்கும். போட்டு பாருங்கள், இதை 70200 கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டாவது ரோவால் இந்த காலமை இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு அந்த நம்பர் வந்து இது மைனஸில் கிடைக்கும். ஸோ -19,800. இது வந்து என்ன ஆகும், 1 இன்ட்டு 23 ப்ளஸ் ஆகி மாறிடும் இது. ஸோ ப்ளஸ் 23,400 அப்படின்னு கிடைக்கும். 23,400 தட் இஸ் ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு. ஸோ இதில் இதை நம்ம மல்டிப்ளை மைனஸ் பண்ணோம்னா 0 0 0 அண்டு இஸ் தட் இஸ் 1,70,000 போச்சுன்னா 1,08,000 கிடைக்கும். அண்ட் இதை மல்டிப்ளை பண்ணால் 23,400 அண்ட் இது 19,000 போயிடுச்சுன்னா மிச்சம் தட் இஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 19,800 ப்ளஸ் 2 இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை இது மைனஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் 3,600 கிடைக்கும். 3,600 கிடைக்கும். இப்போது இந்த 6ஐ டைரெக்டாக உள்ள எடுத்துகிட்டு போய் டிவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போது 6ஐ டிவைட் பண்ணால் 166 8 ஸோ தட் இஸ் 18,000 கிடைக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 6 6 36 600 வரும். இது 600 வரும். அண்ட் இதுதான் எக்ஸோடைய வேல்யூ, ரைட்டா? ஸோ இப்போ டேரெக்டாக நீங்கள் எழுதினா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம எழுதியிருக்கோம், எக்ஸ் ஒய்ன்னு எழுதியிருப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு 18,000 டிவைட் பை 600. ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18,000 அண்டு ஒய் ஈக்குவல் டு 600. அப்போ 18,000ன்றது என்னது, அவருடைய ஸ்டார்டிங் சேலரி அண்டு 600 வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது ஆனுவல் இன்க்ரிமெண்ட், ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். அப்போது இதோடைய ஆன்சர் என்னென்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து அவங்களுக்கு 18,000 ரூபாய் இருந்திருக்கு, 18,000 இருந்திருக்கு, அண்டு இன்க்ரிமெண்ட் வந்து 600 இருந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா தான் இந்த வேல்யூ நமக்கு வரும். இது ஒரு வாட்டி கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். இது எப்படி கரெக்ட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 19,800. அந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 3y தட் இஸ் ஈக்குவல் டு 19,800. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்தீங்க. எக்ஸோட வேல்யூ என்னது 18,000 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3 இன்ட்டு 600 தட் இஸ் ஈக்குவல் டு 19,800. ஸோ இப்போ போட்டிங்கன்னா இது 18,000 ப்ளஸ் 160 18,800 1800 போட்டிங்கன்னா இது வந்து 19,800 மாறிடும். 18 ப்ளஸ் 19,800 மாறிடும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஆன்சர் கரெக்டுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.